விஷால், ஏய் இசை, என்ன இசை இங்க என்ன பண்ற? அது அத்தை இசை என்ன- இங்க பாரு, வீட்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. புரியுதா? எல்லாம் சரியாயிடும். நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். வா வா போ. வீட்டுக்கா? வேண்டாம் விஷால், அது எப்படி முடியும்? அத்தை என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க விஷால். அவங்க சொல்லட்டும் இசை. இப்ப நான் வந்து உன்னை கூப்பிடுறேன்ல, வா வா வீட்டுக்கு போலாம். நான் வரல விஷால். வெளியே போன்னு சொல்லி துரத்துன வீட்டுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? என்னால முடியவே முடியாது. இசை, வர முடியாதுன்னா சொல்ல முடியாது, புரியுதா? அது என் வீடு. சட்டப்படி நீ என் வைஃப். அந்த வீடு தான் நீ இருக்க வேண்டிய இடம். புரிஞ்சுதா? அதெல்லாம் உண்மைதான் விஷால். ஆனா அது உன் வீடு மட்டும் இல்ல, அத்தையோட வீடும் தான். அத்தை சொன்ன அந்த வார்த்தைய மீறி என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது விஷால். அப்போ என் அப்பா அம்மாவ உன்னோட அப்பா அம்மாவா நினைச்சேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பொய்யில. இல்ல, அவங்க எப்பவுமே என்னோட அப்பா அம்மா தான். சும்மா வாய் வார்த்தையா சொல்லாத இசை. அவங்க உன்னோட அப்பா அம்மாவா இருந்திருந்தா அந்த கொலகாரி ஸ்ரீஜா இருக்கிற இடத்துல இப்படி விட்டு வந்திருப்பியா? என்னடா இவன் இப்படி பேசுறான்னு தோணுது இல்ல? இப்பதான் எனக்கு ஸ்ரீஜாவை பத்தி நிறைய விஷயம் ஒவ்வொன்னா தெரிய வருது. அப்பாவ கார்ல பெர்ஃபியூம்க்கு பதிலா ஏதோ கெமிக்கலை வச்சு அப்பாவை சாகடிக்க பார்த்திருக்கா. இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீஜாவை பத்தி நீ சொன்னதெல்லாம் ஒன்னொன்னா ரிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவளை பத்தி நீ இதுவரை சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா அவன் பண்ண எல்லாத்தையும் நிரூபிக்க நம்ம கிட்ட எவிடன்ஸ் தான் இல்ல. நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். அவளை துரத்தணும். அவளை துரத்தி விட்டுட்டு வர்ஷினியும் அண்ணனையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு எப்படி இசை? நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கு விஷால், சந்தோஷமாவும் இருக்கு. எப்படியோ இப்ப வாச்சும் நீ ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். இசை, உன்னை புரிஞ்சுக்காம பேசினதுக்கெல்லாம் அது எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்ப நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் விஷால், வேண்டாம் ப்ளீஸ், நான் இசை, வரல. தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ வீட்ல இருந்தாதான் ஸ்ரீஜாவை வெளியில அனுப்பிட்டு உன் தங்கச்சியையும் என் அண்ணனையும் ஒண்ணு சேர்க்க முடியும். ஏ வர்ஷினி ராகவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? அந்த ஸ்ரீஜாவை நம்ம துரத்த வேண்டாமா? நீ வா இசை. அத்தையை எப்படி நான் ஃபேஸ் பண்றது விஷால்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இசை. என் மனைவியா நீ வீட்டுக்கு வர. மத்தபடி அங்க யார் என்ன பேசினாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். வா போலாம். விஷால்,